அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ராகு கேதுகளை பற்றிய ரகசியங்கள் அப்படிங்கிறதுல நெருப்புக்கு சொன்னேன், நிலத்துக்கு சொன்னேன், நேருக்கு சொன்னேன். அதே மாதிரி கேதுவுக்கு நெருப்புக்கு சொன்னேன், நீருக்கு சொன்னேன், நிலத்துக்கு சொன்னேன், காற்றுக்கு சொல்லல, மறந்து போயிட்டேன். அப்ப காற்று ராசியில் ராகு இருந்தால் போராட்டத்தை தரும். காற்றில் ராகு இருக்க பெரிய போராட்டம். காற்று என்று சொன்னாலே போராடுதல் தான். அப்ப அந்த காற்று ராசியில் ராகு இருந்தால் போராட்ட குணத்தை தவிர்க்க வேண்டும். போராட்ட குணத்தை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. அதனால உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். நீங்கள் போராட்ட குணத்தை தவிர்க்காமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் மனம் அதிகமான சஞ்சலப்படும். அதற்கடுத்து காற்று ராசியில் கேது இருந்தால் கொழுந்து விட்டு எரியும், மற்றவரை காயப்படுத்தும், பற்று குறையும், ஏதாவது சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். காற்று ராசியில் கேது இருந்தால் கொழுந்து விட்டு எரியும், மற்றவரை காயப்படுத்தும், பற்று குறையும், ஏதாவது சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி காற்று ராசியில இருந்தா ராகு கேதுகள் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். இந்த குணமெல்லாம் நம்ம நாமளே என்ன சொன்னா ரிசர்ச் பண்ணணும். தெரிஞ்ச பிறகு நமக்கு எப்படி இருக்குது, காற்றில் கேது இருக்குது, காற்றில் ராகு இருக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம். காற்றில் ராகு இருந்தா என்ன செய்யும் தெரியுமா, அந்த பேராசை கண்டிப்பா விடும். காற்று ராசியில் ராகு இருந்தால் பேராசை தரும். ஏன்னா காற்று ஒரு நிலையான இடத்தில் நிற்காது, போராட்டத்தை கொடுக்கும். அதனால என்ன சொல்றேன்னா, காற்று ராசியில் ராகு இருக்கின்றவர்கள் பேராசையை தவிர்க்கணும், போராட்டத்தை கொண்டு விட்டுறணும். ஓகே. காற்று ராசியில் கேது இருந்தால் கொழுந்து விட்டு எரியும், மற்றவரை காயப்படுத்தக்கூடிய மனநிலை வரும், பற்று பாசங்கள் குறையும், ஏதாவது சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். இதை குறைத்து கொள்ளுங்கள். குறைத்து கொண்டு நான் மேற்சொன்ன வீடியோவில் என்ன செயல்படுத்த சொன்னேனோ அதை செயல்படுத்துங்கள். சின்ன பாம்பு எம்பளம், இரண்டும் இணைந்த பாம்பு உருவமுடைய அந்த சிம்பலை கையில வச்சு உங்களுக்கெல்லாம் சங்கடங்கள்லாம் வரும்போது அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதனால் உங்களுடைய மனது சாந்திப்படும் என்று கூறி நான் அந்த மாதிரி படம்லாம் வச்சிருக்கிறேன். அதனால நீங்கள் பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர்சு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.